வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. சொம்பு தூக்குறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அதை 100 வருடம் கண்ட பாரம்பரியமிக்க அந்த தாத்தா விகடன் தாத்தா பத்திரிகை, அங்கிருந்து வரக்கூடிய ஜூனியர் விகடன்கிற பத்திரிகை விகடனுக்கு தேர்தல் முடிஞ்சாலும் கூட இன்னும் சொம்பு தூக்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்குள்ளார. அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு வடிவேலு மாதிரி நான் யோசிச்சேன். நான் அந்த ஷாக்கான அளவுக்கு ஜூனியர் விகடன்ல வந்த கட்டுரை என்ன, விஜய்க்கு ஏன் இன்னும் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் அந்த விஜயோட முகத்தையும் அந்த விகடன் தாத்தாவோட முகத்தையும் பார்க்க போகிறோம். வணக்கம். பார்ப்போமா? அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு முன்னாடி சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஜூனியர் விகடன் வந்திருக்கு. எத்தனை சீட்டு வரும்? பதற்றத்தில் ஸ்டாலின். ஆமா, இருக்காதா? எத்தனை சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு பதற்றம். எக்ஸாம் நல்லா நல்லா படித்த மாணவனுக்கும் இருக்கும், படிக்காத மாணவனுக்கும் இருக்கும், பிட்டடித்த மாணவனுக்கும் இருக்கும். நல்லா படித்த திமுகவுக்கும் இருக்கும். எப்படியாவது போன தடவைலாம் நல்லா படித்ததெல்லாம் சொல்லி இந்த தடவை எப்படியாவது மார்க் போட்டுருங்கன்னு சொல்ற எடப்பாடிக்கும் இருக்கும். ஒரு பிரச்சாரம் கூட ஒரு இழவெடுக்காத விஜய்க்கும் இருக்கும். இருக்கத்தானே செய்யும். ஏண்டாடே, விஜய் எந்த ஊருக்கும் போக மாட்டானா, 234 தொகுதிக்கும் போக மாட்டானா, ஓட்டை மட்டும் நொக்குவாங்களா அவனுக்கு? ஜூனியர் விட இப்படிலாம் எழுதுறாங்க. ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிக்கை. ஆனா பாருங்க, ஜூனியர் விகடன் மேல நான் அது என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிற நான் விகடனுடைய ரசிகன், வாசகன் அப்படிங்கிறதுல வருத்தப்படுறேன். சரி, இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போட்டிருக்காங்க, வேட்பாளர்கள் ஜாக்கிரதை, விஜய் கொடுத்த மெசேஜ். என்னடா வேட்பாளர்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி வேட்பாளர்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லலாம், இவர் என்ன தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன மெசேஜ் சொல்றாரு விஜய் அப்படின்னு பார்த்தா, பாருங்க, ஒரு கதை எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கதையை அப்படியே தத்ரூபமா எழுதணும். வசந்தி காலை பார்த்து கொண்டே இருந்தாள். சட்டென்று தலை நிமிர்ந்தாள். அவளுடைய கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் விழுந்தது. இப்படிலாம் எழுதுவாங்கல்ல கதை, இல்லையா? இது மாதிரி கதை எழுதுறது இருக்குல்ல, அது பெரிய கைவந்த கலைங்க. அது ஜூனியர் விகடனுக்கு இருக்கு. கதை விடுறாங்க. என்னன்னாக்க, தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட 232 வேட்பாளர்களையும் பனையூருக்கு நேரில் அழைத்து தீவிரமாக ஆலோசனை நடத்தி முடித்திருக்கிறார் விஜய். முடிவுகளுக்கு பிறகு அவேகாவினரை திமுகவும் அதிமுகவும் குதிரை பேரம் மூலம் இழுக்க உயரும் என்று கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து இந்த அவசர கூட்டம் நடத்தப்பட்டதாக கிசுகிசுக்கின்றனர் பனையூர் வட்டாரத்தினர். யார் போட்டிருக்கா? சூனியர் விகடன் இருக்குல்ல, சூனியர் விகடன், அதுல போட்டிருக்காங்க. அத பேப்பர்லயே போட்டாங்கப்பா. சரி, 30/4/2026 அன்று தாவேகா சார்பில் போட்டியிட்ட 231 வேட்பாளர்களும் பனையூருக்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். முன்னாடி 232 போட்டிருந்தாங்களா, அடுத்த பரவல 231 ஆகிட்டாங்க. இவர்களை விஜய் சந்தித்து பேசுவதற்கு முன்பாக பொதுச் செயலாளர் ஆனந்தும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் சந்தித்து வாக்கு எண்ணிக்கை சார்ந்து முக்கிய அறிவுரைகள் சிலவற்றை வழங்கி இருக்கிறாங்களாம். ஆதவ் அர்ஜுனா பேசும்போது பாருங்க, அந்த ரகசிய கூட்டத்துல ஆதவ அர்ஜுனா என்ன பேசினாரு, எத்தனை தடவை தும்முனாரு, எத்தனை தடவை இருமுனாரு, எத்தனை தடவை பேண்ட்டுக்குள்ளார கையை விட்டு கர்ச்சீஃபை எடுத்து, வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, கர்ச்சீஃப் எடுத்து மூக்க சிந்தினாருங்கிறது உள்பட எழுதியிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா பேசும்போது என்ன சொன்னாராம், தபால் வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும். அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு ட்ரௌசர் பையன், அரணிஜார் பையன், லாலி பைப்பு பையன் விஜய் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை நிக்கிற காலம் வரைக்கும் முதல்ல தபால் ஓட்டதாண்டா எண்ணுவாங்க. தற்குறிகளா முதல்ல தபால் ஓட்டு தான் எண்ணுவாங்க. அவைதான் முடிவுகளின் ட்ரெண்டையும் ஆரம்பிச்சு வைக்கும். வழக்கமா திமுக பக்கமா சாயிர தபால் வாக்குகள் இந்த முறை நமக்கு சாதகமாக விழுந்திருப்பதாக ரிப்போர்ட். எப்படி கிடைச்சு உனக்கு ரிப்போர்ட்? தபால் வாக்கு திமுகவுக்கு தான் சாதகமா எப்போதும் கிடைக்கும், ரைட்டு. ஆனா இந்த முறை நமக்கு தான் கிடைச்சிருக்கு. உனக்கு எப்படா எவன்டா சொன்னா? தைரியம் இருந்தா இந்த ஜூனியர் விகடன் சொல்லுமா? தைரியம் இருந்தா ஆதவ அர்ஜுனா சொல்லுவானா? தபால் வாக்கு எப்பவும் திமுக தானே, இந்த தடவை எங்களுக்கு தான்.
விஜய் அண்ணாவுக்கு தான். எப்படி சொல்லு, காரணம் சொல்லு. விளக்கெண்ணெய்களா? இந்த முறை நமக்கு சாதகமாக விழுந்திருப்பதாக ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது. எனவே தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் போது விழிப்புடன் இருங்கள். வாக்குகள் எண்ணப்பட காமெடியை பாருங்க. தயவு செஞ்சு சிரிக்காதீங்க, கொஞ்சம் எதுக்கும் தண்ணி வச்சுங்க, புறையேறிடும் உங்களுக்கு. வாக்குகள் எண்ணப்பட அவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமா சொல்றேன், பேப்பர் பேனாவை மறக்காம எடுத்துட்டு போங்க. ஏன்னா குறிச்சு வச்சுக்கணும்ல, அதுக்காக. ஏன் செல்போன்லாம் இருக்கு, அடிச்சு வச்சுக்க கூடாதா? பேப்பர் பேனாவை மறக்காம எடுத்துட்டு போய்க்கிறா. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, யாரு? தற்குறி ஆதவர்ஜினா. நெடுன்னு ஏணி மாதிரி இருப்பானு, பரமரம் மாதிரி. பரமரத்துல பாதி எங்க அப்பா பெத்தா மீதியா என்னமோன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அப்பத்தா பெத்தா மீதியா என்னமோ ஒண்ணு. அவங்க இங்க பாரு, பேனா பேப்பரெல்லாம் மறக்காம எடுத்துட்டு போயிடணும். அப்புறம் சாப்பாடு, டீ, இயற்கை உபாதை, அது உச்சா போறது கக்கா போறது, இப்படி எதுக்காக இடத்த விட்டு நகரக்கூடாது. சாப்பாடு ரைட்டு, டீ ரைட்டு, உச்சா கக்கா அங்கேயே போய்க்க. நீ இப்போ வெளியில போக கூடாது, ஏன்னா ஏமாத்திடுவாங்க தபால் ஓட்டுல. அப்புறம் எத்தனை ஏஜென்ட்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கான பணத்தை முன்பே கொடுத்துட்டா உணவு பார்சல்கள் நேரத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஆமா, சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணி, வேற ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா, அதாவது ஜூஸ் ஐட்டம் சொல்றேன், வேற ஏதாவதுனாக்கா கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமா, அப்படி இருக்கிறவங்க உணவு பார்சல்கள் நேரத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. வாக்கு என்ற மேஜைகளின் முன்பிருந்து கொஞ்சம் நகர்ந்தாலும், மேஜையிலிருந்து கொஞ்சம் நகர்ந்தாலும் குளறுபடி செஞ்சிருவாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள், இப்ப ஏன்டா இஸ்லாமியர்களை இழுக்கிறீங்க? இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு இருக்கிறத போல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உறுதியாகவும் கட்டுப்பாடோடு இருங்க. என்னைக்கிற உறுதியாகவும் கட்டுப்பாடையும் தற்குறிகள் இருந்திருக்காங்க. நீங்க உறுதியை பத்தி தற்குறிகள்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படிரா உறுதியா இருப்பாங்க, எப்படிரா கட்டுப்பாடா இருப்பாங்க? ஏன்னா வாக்குச்சாவடி பூத்திலேயே வந்து ஜனநாயகன் படத்தை, திருட்டுத்தனமா வந்த படத்தை பார்த்துட்டு இருந்து கைதான தற்குறி தாழக்காரங்கடா நீங்க. இதை வந்து பெருமையா எழுதுறாங்க, சூனா பானா மாதிரி சூனியர் இருக்கிறா. உடனே வாக்கு எண்ணிக்கையில உங்களுக்கு ஆட்சேபனை இருந்துச்சுன்னா உடனடியா எதிர்ப்பு தெரிவிச்சு வாக்கு நிறுத்தி சந்தேகத்தை தீர்த்துக்காங்க. மே 4 அன்னைக்கு முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இப்படிலாம் ஆதவு அட்வைஸ் பண்றாரு. பெரிய ஞானி இவரு, விஞ்ஞானி இவரு சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் அதன் பிறகு மைக்க பிடிச்சார் யாரு? புஷி. அதன் பிறகு மைக் பிடித்த புஷி அவர் சொன்னார், கரெக்டா பக்கத்துல உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு ஆடு பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்கு ஜூனியர் விகடன்காரங்க. ஏன்னா உங்களுக்கு ஆடு பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாதாடா? அவங்க உடனே பார்த்துட்டு, உங்க உழைப்புக்கெல்லாம் தலை வணங்குகிறேன், நீங்க எல்லாருமே வெற்றி வேட்பாளர்கள், தமிழகத்துக்கு ஒரு நிரந்தர முதல்வரை கொடுக்க போற பாக்கியசாலிகள். யாரு பாக்கியசாலி? நிரந்தர முதல்வர் யாரு? சரி, இந்த செஷன் முடிந்த பிறகுதான் வேட்பாளர்களை தொகுதி எண் வரிசைப்படி 25 பேர் குழு குழுவா விஜய் சந்திச்சாராம். எப்படி? வேட்பாளர்கள் சுத்தி வட்டமா அமர்ந்திருந்தாங்களாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜூனியர் விகடன்ல போட்டிருக்கு, நான் போடலைங்க. பாரம்பரியமான ஒரு புலனாய்வு பத்திரிகை, குரலற்றவர்களின் குரலாக இருக்கிற சூனியர் விகடன் போட்டிருக்கு. சதுரமா உட்காரல, கரெக்டா போட்டிருக்காங்க பாருங்க. வட்டமாக அமர்ந்திருக்க, நடுவுல விஜய் இருந்திருக்கிறார். சைடுலாம் விஜய் இல்லை, நடுவுல இருந்திருக்கிறார் விஜய். இது எனக்கும் முதல் தேர்தல். அப்படியா? விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் தேர்தலா? உங்கள பலருக்கும் கூட இதான் முதல் தேர்தல். அதிகார பலம், பண பலம்னு எல்லாத்தையும் எளிமையான முறையில களத்தில் முறியடித்து மக்களோட நம்பிக்கையை நாம பெற்றிருக்கிறோம். உங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பும் பாராட்டக்கூடியது அப்படின்னு பேச்சு ஆரம்பிச்ச பேச்சு இதுவும். அதை கரெக்டா எழுதியிருக்கான் ஜூனியர் விகடன்காரன். அதாங்க ஜூனியர் விகடன் அதுதான். இதுக்கெல்லாம் நிகரெல்லாம் ஒரு கால் தூசி. அப்புறம் வேட்பாளர்கள் எந்த தயக்கமும் இல்லாம உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விஜய் சொன்னாராம். அதற்கு தோதா ஆனந்த், ஆதவ், சிடிஆர் நிர்மல்குமார்னு எந்த நிர்வாகியும் உள்ள விடலையா. எல்லாத்தையும் அனுமதிக்காம விஜய் மட்டும்தான் உட்கார்ந்துக்கிட்டு வேட்பாளர்கள் மத்தியில பேசிட்டு இருந்திருக்காரு. உடனே அப்ப வேட்பாளர்கள் எழுந்து நின்று, ஐயா விஜய் அண்ணா அப்படின்னு பேசுறாங்களாம். கரெக்டா போடுறாங்க ஜூனியர் விகடன்ல. அப்படியே எழுந்து நின்று பேசிய வேட்பாளர்கள் கூட
உட்கார்ந்தே பேசுங்க, உட்கார்ந்தே பேசுங்க அப்படின்னு விஜய் வந்து ஆசு வாசப்படுத்தினாராம். என்னத்தான் நீங்க ஆசு குசு வாசப்படுத்தினீங்களோ, நல்லா வாசப்படுத்துறீங்கடா நீங்க. ஆசுவாசப்படுத்தின விஜய் களத்தை பத்தி நுணுக்கமாகும் சுய பரிசோதனை செய்து கொள்ளும் வகையிலுமா பிரச்சனைகளை பத்தி பேசிய வேட்பாளர்கள்ட்ட பேச கூடுதலா ஆர்வம் காட்டினாராம். அப்புறம் 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 அப்படின்னாராம். நாகராடே உடனே விஜயே எங்க ஊருக்கு பிரச்சாரம் செய்ய வரல அப்படின்னு மக்கள் கேட்டாங்க. நீங்க எல்லா பகுதியிலையும் பிரச்சாரம் செய்யாதது நமக்கு கொஞ்சம் பின்னடைவா தான் இருந்துச்சு. நிர்வாகிகள் மத்தியிலையும் பிரச்சாரத்துல கொஞ்சம் சோர்வு எல்லாம் தட்டுச்சு. கடைசியா அந்த ஒய்எம்சிஏல நீங்க பேசின அந்த இயேசு கிறிஸ்து மாதிரியான பேச்சு இருக்க, அதுதான் ஒரு எனர்ஜியை கொடுத்து நமக்கான வாக்கு எண்ணிக்கைய அப்படியே தூக்கி வாயில வச்ச மாதிரி தூக்கி அதிகரிக்க வச்சுது அப்படின்னு சில வேட்பாளர்கள் சொல்ல, உடனே விஜய் நாம பிரச்சார பயணத்துக்கு முறையா திட்டமிட்டு தான் வச்சிருந்தோம், இடையில என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கறதுல அத்தனை குறைச்சல்களை கொடுக்குறாங்க. ஆனா மக்கள்கிட்ட சென்று சொல்லுங்கள், அதாவது மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, எப்படா தேர்தல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வரப்போதில்ல, அப்ப மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, நான் நிச்சயமா ஊரா வந்து மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் கேட்பேன். எப்படா கேட்பேன்? மக்கள் எல்லாம் பிரச்சனை எல்லாம் கேட்பேன். எனக்காக உழைத்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னானாம். சில வேட்பாளர்கள் திமுக அதிமுகவோட பணப்பட்டுவாடா கதைகளையும் பகிர்ந்துருக்கிறாங்களாம். தாவேகா கொடுத்த பணப்பட்டுவாடா பகிர்ந்துக்கல, தாவேகா பணம் கொடுத்துச்சுங்கிற விஷயத்தையும் இந்த சூனியர் விகடன் சொல்லல. என்ன, சில வேட்பாளர்கள் திமுக அதிமுகவோட பணப்பட்டுவாடா கதைகளையும் பகிர்ந்துருக்காங்க. உடனே விஜய் இவருக்கு பனையூரை விட்டு வெளியில வந்தாக்க என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. உடனே விஜய் எனக்கு எல்லா பக்கம் இருந்தும் தகவல் கிடைச்சிருச்சு, அதனால நமக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் கவலையோடு கேட்டிருக்காரு. நாம எதிர்பார்த்ததை விட களம் நமக்கு ரொம்ப சாதகமாகவே இருந்துச்சு. குடும்பமா வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. ரைட்டு, குடும்பமா தான் வருவாங்க. ஒரு வீட்டில் வெயில் இருக்கு அப்படி இப்படின்னாக்கா வண்டி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தடவை தான் எல்லாருமா சேர்ந்தா ஓட்டு போட வருவாங்க. அம்மா ஒரு தடவை அப்பா ஒரு தடவை அப்படின்னு போவாங்களா? குடும்பமா வந்து வாக்களிச்சிருக்காங்க. விசிறுக்குத்தான் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு வெளிக்காட்டாம சைலண்ட் ஓட்டர்களாகவே நிறைய பேர் நமக்கு வாக்களிச்சு. எப்படி அப்படி வாயிலாடி விசில வச்சுட்டு, அது விசில் மாதிரி அப்படி சீழ்கை அப்படின்னு வாங்கல்ல, மடக்கு ஊதியா இதுக்கு பேரு, அப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னாங்களா தெரியல, அப்படி செஞ்சாங்களாம். அதனால பணப்பட்டுவோட நமக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு வேட்பாளர்கள் விஜய்க்கு தெம்புதம்பா ஊட்டியிருக்காங்க. அடுத்தாப்புல நம்முடைய பூத் ஏஜென்ட்டுகளும் திமுக அதிமுகவினரே வியக்கிற அளவுக்கு வேலை பார்த்தாங்க. யாருடா பூத் ஏஜென்ட்டா இருந்தாங்களா? தமிழகம் முழுக்கவா? எல்லா பூத்துலயுமா ஏஜென்ட்டா? தாவேகா பூத் ஏஜென்ட்டா? ரைட்டு, அள்ளி விடுறா ஜூனியர் விகடா, தாத்தா அள்ளி விடு, அதற்கு என்னுடைய சல்யூட் அப்படின்னு விஜய் சொன்னாராம். அப்புறம் விஜய் கடைசியாத்தான் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. விஜய் ஆரம்பத்தில் என்ன பேசினாரு, கடைசியில எப்படி பேசினாரு, நடுவில் என்ன பேசினாரு, எல்லாமே துல்லியமா தெரிஞ்சிருக்குங்க விகடன் தாத்தாவை தவிர வேற எந்த தாத்தாவுக்கும் எந்த பேரனுக்கும் எந்த கொள்ளு பேருக்குமே தெரியாது. கடைசியா சொன்னாரு விஜய். அதான் மேட்ரு. பாயிண்ட்டுக்கு வர ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம எம்எல்ஏக்களை திமுகவும் அதிமுகவும் இழுக்க முயலலாம் அப்படின்னு நெருக்கமானவங்க அலர்ட் செஞ்சிருக்காங்க. அதனால நெருக்கமானவங்க யாரு? பாஜகவா, மோடியா, அமித்ஷாவா, ஆடிட்டர் குருமூர்த்தியா? யாரையா நெருக்கமானவங்க? இல்லை நெருக்கமானவங்கன்னா வேற யாராவதா? அதனால நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம எம்எல்ஏக்களை திமுக அதிமுகவும் இழுக்க முயலலாம். அதனால அலர்ட்டா இருந்துக்கங்க. இந்த கூட்டத்துக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மெசேஜை வேட்பாளர்களுடைய மனசு நோகாம கொஞ்சம் காமெடியா, அதாவது நீங்க பணத்துக்கு விலை போயிடாதீங்களா சாமியோட அப்படின்றத ரொம்ப காமெடியா அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். காமெடியா சொன்னாருன்றது கரெக்டா பார்த்துருக்காங்க ஜூனியர் விகடன்ல. சிரிச்சுக்கிட்டே சொன்னதுங்கிறதையும் கரெக்டா யூகிச்சிருக்காங்க. பாருங்க, அப்பா எப்படிப்பட்ட ஆளுங்க சூனியர் விகடன் உளவாளிகள். அதுக்கப்புறமா இத்தனை நாள் வேலை பார்த்தாலும் ஒன்றும் முக்கியம் இல்லை. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் மையங்கள்ல நாம கண்ணுங்கருத்துமா இருக்கணும். இருவரும் கட்சி, அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம இரையாயிடக்கூடாது.
கூறிட்டு கொஞ்சம் மின் சிரிப்பு. மின் சிரிப்புனா ஹே ஹே ஹேன்னு கத்தலை. மின் சிரிப்புனா அடி அடி சிரிச்சாராம் விஜய். ஒரு சென்டிமீட்டர் சொல்லி சிரிக்க சொல்லி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒரு சென்டிமீட்டர் தான் சிரிச்சா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன எழவோ அது மாதிரி மின் சிரிப்பு சிரிச்சாராம் தளபதி விசை, சோசப்பு விசை. அவர் சொன்னாராம், அடி சிரிச்சிட்டு நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும், வெற்றி சான்றிதழோடு பனையூருக்கு வாங்கணும். இவங்க பாட்டு வெற்றி சான்றிதழ போய் நெட் சென்டரில் போய் அண்ணே ஒரு வெற்றி சான்றிதழ் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நெட் சென்டருக்காரங்களாம் நீங்க லீவ் போட்டு பேசாம கடையை மூடிட்டு வீட்டில் இருந்துருங்க, இல்லாட்டினா இவங்க தொல்லை தாங்க முடியாது. வெற்றி சான்றிதழ் வெற்றி சான்றிதழ்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. நீங்க எல்லாம் வெற்றி சான்றிதழோடு பனையூருக்கு நேரடியாக வந்து என்னை பார்க்கணும், வேற பக்கம் எங்கேயும் போகக்கூடாது. ஆமா, அறிவாலயம் பக்கமோ ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோடு எம்ஜிஆர் மாளிகைக்கோ போயிடக்கூடாது. பாஜக பக்கம் கூட போயிடாதீங்க, நேரம் இங்கே வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். பனையூரை பூபத்தூரா அப்படியே மாத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லானா சாராயம் மதுவை சொல்லலைங்க, ஃபுல்லா சாப்பாடு செலவு அது இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த இடம், இந்த கௌரவம், இந்த கௌரவம் விஜய்க்கு இருக்குதா கௌரவம்? இதெல்லாம் நீங்க கொடுத்தது. உங்களை விட்டுட்டு எப்படி போவோம்னா நாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. உடனே விஜய் தெரியும்பா, அதாவது ஒரு தடவை சொல்லலைங்க, விஜய் ஜூனியர் விகடன் கரெக்டா சொல்றான், தெரியும்பா சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் அப்படின்னு. அதாவது எத்தனை சீட்டு வரும்னு பதற்றத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு, எத்தனை சீட்டு வரும் நம்ம ஆட்சிக்கு வருவாமான்னு எடப்பாடி கவலையில இருக்கிறாரு. ஆனா தாவேகா தலைவர் விஜய் அண்ணா, தற்குறி தலைவர் விஜய் அண்ணா சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் அப்படின்னு ஜாலியாடி பேசினாராம். கடைசியாக நம்பிக்கையோட இருங்க, கான்பிடென்டா இருங்க. ஏசப்பா சாய்பாபா திருச்செந்தூர் செந்திலாண்டவா இருக்கிறாரு. தொண்டர்களே, தாவேகா தற்குறிகளே, தைரியமா இருங்கன்னு அனுப்பிச்சு வச்சதாக இந்த சூனாப்பானா சூனியர் விகடனை சொல்லி இருக்குது. எவ்வளவு ஜாலரா அடிச்சு எத்தனை கோடிகள், அதாவது எத்தனை கோடிகள்னா கோடி ரூபாய் சொல்லலைங்க. பாரதியார் சொன்னார்ல, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்னு. எத்தனை கோடி உளவாளிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட தரம் வாய்ந்த செய்திகளை எல்லாம் தரம் தரமாக கொடுக்கிறாய் எங்கள் ஜூனியர் விகடன் தாத்தான்னு தான் நான் ஜூனியர் விகடன் வாசகன்கிற முறையில சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன், காலரை தூக்கி விட்டுக்கிறேன். வணக்கம்.